सलाम भाई। अमर से कोई मिलने आया है। अमर से? सामने बैठा है। क्या रे, किसे मिलने का? என் பேர் கிருஷ்ணா, சென்னையிலேருந்து வரேன். ராஜுவோட பிரதர். அண்ணனை பற்றி விசாரிக்கணும். அமர்கிட்ட கேட்டால் தெரியும்னு சொன்னாங்க. அமரை மீட் பண்ண முடியுமா? ராஜு? क्या राजू? அமருக்கு தெரியும். அமரை மீட் பண்ணால் நான் பேசிடுவேன். मैं नहीं जानता किसी राजू को। एक्सक्यूज मी, अमर उराटी ना नहीं जाता। उन लोगों से क्या पूछ रहा था तू उधर? राजू। राजू? राजू नहीं, राजू भाई मारा। राजू भाई அந்த பண்டிங்க கிட்ட போய் சிங்கத்தை பத்தி கேட்டா என்ன தெரியும்? ராஜு பாய் அந்தேரி கிங். कृष्णा, राजू ब्रदर। ब्रदर कृष्णा? अरे कम कम, बैठो 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 कृष्णा, बैठो। अरे कृष्णा, अरे ड्रिंक ड्रिंक ड्रिंक। இல்ல இல்ல டேஸ் இல்ல வேண்டாம், நான் குடிக்க மாட்டேன். குடிக்க மாட்டேன்? वेरी गुड वेरी गुड। राजू भाई, राजू भाई ना என்னன்னு தெரியுமா உனக்கு? ராஜு பாய் பேர் வின்ட்டே உच्च போவாலே. ராஜு பாய் கொடித்தே சச்சு போவாலே. राजू भाई फ्रेंड, राजू भाई किंग। आएगा तो सबको मारेगा, मारेगा, सबको मारेगा। सर सर My laptop! Help! என்னப்பா போலாமா? ஒரு பையன் என் லேப்டாப் தூக்கிட்டு போயிட்டான். உங்ககிட்டயே அடிச்சிட்டாங்களா? எது அந்த வெத்தலை பட்டியவா? துறைக்கு பிடிக்க வேண்டியதானே? சாரிப்பா, குச்சியை மறந்துட்டேன். இங்கே பார், போட பார்த்தியல, இதெல்லாம் மோசமான ஏரியா. லேப்டாப் இல்லை, விட்டா டாப் 2 பாட்டம் காட்டி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அன்றைக்கி ஃப்ரண்ட் வீல் பஞ்சர்னு காட்டி மாட்டுக்குள்ளே பேக் வீலை காட்டிட்டு போயிட்டாங்கப்பா. இதெல்லாம் போனதே திரும்பி வராது. வா, அந்த வண்டியில் ஏறு. அட இங்கே இருப்பா, அந்த வண்டியில் ஏறு. எது வராது, வா வா. साहब साहब चल माफी मांग पहले। साहब इसको माफ कर दो भाई साहब, इसको पता नहीं था किसका बैग लेके आ रहा है। मैंने जब घर पे लैपटॉप खोला तो उसमें राजू भाई का फोटो। साहब इसको माफ कर दो भाई साहब, मुझे हमें माफ। राजू भाई बहुत अच्छा आदमी है, हमें बहुत बड़ा किया। चल घर चल। थैंक्स। என்ன சொல்லிட்டு போகிறாங்கன்னு புரியுதா? இதில் உங்கள் அண்ணன் போட்டோவை பார்த்துருக்காங்க, அதே மிரண்டு போய் கொண்டாந்து கொடுத்துட்டு போகிறாங்க. இப்படி தான் உங்கள் அண்ணன் பேரை கேட்டாலே அங்கங்கே மிரளு வாங்க. இன்னும் நிறையா போக போக பார்ப்பேன். வண்டியில் ஏறு. भाईजान, आपसे मिलने के लिए एक शख्स इंतज़ार कर रहे हैं। யாரு? நான் கிருஷ்ணா, ராஜுவோட பிரதர். அண்ணனை தேடி வந்திருக்கேன். அண்ணனை எங்க பார்க்கலாம்? வா. ராஜு சந்துரு 2 பேர் வேற வேற இல்லை, ஒரே உசுறு. இந்த சிட்டியில் எவ்வளோ வெளிச்சம் வெளியே தெரியுதோ அதை விட பெருசாக ஒரு இருட்டு வெளியில் தெரியாமல் இருக்கு. அந்த உலகத்துக்குள்ள
தெரிஞ்சோ தெரியாமலோ விவரம் தெரியறதுக்கு முன்னாடியே ராஜுவும் சந்துருவும் வந்துட்டாங்க. இங்கே தேவை அதிகாரம், பணம் தான். அவங்க 2 பேரும் இதுக்காக என்ன விலை கொடுத்தாங்க தெரியுமா? அந்த நேரத்தில் தான் புதுசாக ஒரு போலீஸ் கமிஷனர் சிட்டியில் என்ட்ரானார். என்னன்னு தெரியல, குறிப்பாக எங்கள் ஆட்களையே குறி வச்சு தூக்குனார். எங்கள் தொழிலெல்லாம் முடக்கி எங்கள் கேங்க ஆட்களை அதிரடியாக அரெஸ்ட் பண்ணார். ஜானி, மணிஷ், தேவ் 3 பேரையும் தூக்கிட்டாங்க. உள்ள தூக்கி வச்சிருக்காங்க. என்ன முடிவு பண்ணியிருக்கான்? எங்கேருந்து வந்திருக்கான்? என்ன வேணுமா அவனுக்கு? இந்த ஆட்டம் ஆடுறான், உள்ள போந்து ஆட்டத்தையே கலைக்கிறான். என்ன புதுசா நம்ம மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கோமா? குறி வச்சு நம்ம ஆளுங்களே பார்த்து பார்த்து தூக்கிட்டு இருக்கான். என்ன நினைச்சிட்டு இருக்கான் அவன்? ஏய், எங்க போறோம்? பொண்ணு பார்க்க. என்னது? சொன்னாதான் வருவியா? பொண்ணு பார்க்கவா? என்ன ராஜு, இங்க வச்சு தான் பண்றோமா? வெயிட் பண்றேன். அங்க என்னடா அது? ஏதோ ஷூட்டிங்கா, தமிழ் படம். இத பாருங்க, எல்லாம் நல்லா கவனிங்க. ரெயின் நான் சொன்னோன்னே எல்லாரும் அதை ஃபாலோ பண்ணி போடும். புரிஞ்சா? ராஜு, ஒரே கிளம்ஸியா இருக்கு. இடத்த மாத்தலாமா? ரெயினான் இங்க வச்சு தான் பண்ணோம். என்ன பண்றடா? என்ன அது திடீர் மழை? என்னையா இந்த பக்கம் திருப்பி போடுறான்? போய் பாரு. ஓகே சார், பாரு. என்னையா மழை அங்க பெய்யுது? எங்க பெஞ்சா என்ன? மழை பெய்யுற இடத்துல கொடையோட போகணும்னு டைரக்டர் சொல்லியிருக்காரு. வா போலாம். வாங்க வாங்க வாங்க. சார், அங்க ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு சார். இங்க ஷூட்டிங் பண்றதுக்கு யாரையா பர்மிஷன் கொடுத்தது? நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருந்து தான் கொடுத்திருக்காங்க. பண்ணிட்டு கொஞ்சம் சும்மா இருமா. நீ போயா, ஷூட்டிங் நிறுத்தியா போயா. அம்மா, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? பொண்ணு கிட்ட போ, அவன் நினைஞ்சிட போறான். பொண்ணே காணோம். பொண்ணு காணுமா? கமிஷனர் ஷூட்டிங் ஆர்டர்லாம் கொடுத்தாருல, போய் கொடு. அதான் ஷூட்டிங்லேயே வச்சு தூக்கிட்டேன். பேசு. காலையில் ஒழுங்கா கல்யாணம் நடக்கணும்னா, பொண்ணு வந்து சேரணும்னா நம்ம பசங்க வெளியே வந்தாகணும்னு சொல்லு. கமிஷனர் சார், உங்க பொண்ணு எங்க கிட்ட தான் இருக்கு. பயப்படாதீங்க, பத்திரமா இருக்கா. அனாவசியமா உள்ள புந்து ஆட்டம் காட்டினா இப்படிதான். உள்ள தூக்கி போட்ட எங்க ஆளுங்க ஒருத்தன் விடாம வெளியே வரணும். அப்பதான் உங்க பொண்ணு உங்க வீட்டுக்கு வந்து சேரும். உன் மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுற ஆள் நான் இல்லை, சம்ஜே. என் பொண்ணை எப்படி காப்பாத்துறதுன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ என்ன வேணா பண்ணிக்கலாம், பட் டோன்ட் கால் அண்ட் த்ரெட்டன் மீ அகைன், ஓகே? சிட்டில மூளைக்கு மூளை தேடுங்க. அவங்க எங்க இருக்காங்கன்னு எனக்கு உடனே தெரிஞ்சாகணும். அண்டர்ஸ்டாண்ட்? जी सर. सायन, कुर्ला, बैंड्रा, धारावी, now move. சார் சார் क्या है बोलो? சார், காலையில் விடிஞ்ச உடனே கல்யாணம். எல்லா ரிலேட்டிவ்ஸும் வந்துட்டாங்க சார். சார், இது பிடிவாதம் பிடிக்கிற நேரம் இல்லை சார். சார், இப்போதைக்கு அவங்கள விட்டுலாம் சார். அவங்க இந்த மும்பையை விட்டு எங்கே சார் போயிடுவாங்க? மறுபடியும் அரெஸ்ட் பண்ணிடலாம் சார். என்னாச்சுன்னு கேளுங்க. போலீஸ்! போ, அந்த பக்கம் போ. ஏய், நீ வா.
இவனால எனக்கு எத்தனை கோடி லாஸ் தெரியுமா? சந்துரு உங்களை நம்பி தான் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பதில் சொல்லு சந்துரு. இம்ரான் பாயை விட்டு உங்ககிட்ட வந்தா வாய் பாரு. திறந்து ஏதோ பேசு. ஏய் பத்தான், என்ன சத்தம்லாம் பெருசா இருக்கு? என்னங்க கை நீட்டி பேசிட்டு இருக்க? எத்தனை வாட்டி பண்ணி கொடுத்துருக்கோம்? ஏதாவது தப்பு நடந்திருக்கு? உசுரை கூட தூக்கிட்டு வரல? ஒரு வாட்டி தப்பு நடந்த உடனே சவுண்டு. உனக்கு தேவையானது உங்ககிட்ட வந்து சேரும். கிளம்பு. ராஜு ஏய், என்ன ஏய். சொல்ல வரேன்னா என்னடா நடு வீட்டில் உட்காந்து பேசிட்டு இருக்கான், பார்த்துட்டு இருக்கீங்க? என்னாச்சு? போலீஸா கஸ்டம்ஸா? கஸ்டம்ஸில் இன்னைக்கு மாட்டியிருக்கு, போலீஸில் தான். போலீஸ் கூட டச்சில் இருக்கோம், நம்ம கூட யாரும் இல்லையே. போலீஸ் கூட யாருக்கும் டச் இல்ல. ஆனா போலீஸ் பொண்ணு கூட இருக்கலாம்ல. கமிஷனரை பார்க்க போறானா கமிஷனர் பொண்ணை பார்க்க போறானான்னு தெரியலையே. இதை காரணம் காட்டி கமிஷனர் பொண்ணை மறுபடியும் தூக்கலாம். ஆனா ராஜுவுக்கு அது பிடிக்காது. பா அந்த பொண்ணு பேசுதுப்பா. ஆஃப் பண்ணி போடுங்க பாய். பசங்க பேசுனதே மனசில் வச்சுக்காத, அவங்க கிடக்குறாங்க விடு. பசங்க பேசுனதை பற்றியெல்லாம் கவலை இல்லை பாய். சந்துரு பேசாமல் இருந்தது தான் சங்கடமாக இருக்கு. அவங்க ரெண்டு பேரையும் நான் அப்படி பார்த்ததே இல்லை. சின்னதாக ஆரம்பித்த பிரச்சனை பெருசாக புதாகரம் ஆகிடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. அது எப்படியாவது விலகணும், அவங்க ரெண்டு பேரும் பழைய மாதிரியே இருக்கணும்னு எனக்கு தோணிக்கிட்டே இருந்துச்சு. அப்போ தான் இம்ரான் பாயிட்ட இருந்து அழைப்பு வந்துச்சு. சந்துரு ரொம்பவே சந்தோஷப்பட்டான். அந்த பார்ட்டிக்கு ரெண்டு பேரும் போனதை பார்க்கணுமே. தப்பு பண்ணிட்டேன் பாய். இனிமேல் அந்த தப்பு பண்ண மாட்டேன் பாய். நான் என்ன பண்ணிச்சிருக்க பாய். தப்பு பண்ணாதவன் இப்படி ஆழ மாட்டான். சரி பாய், நான் எங்க அழுத பாய். நான் சிரிச்சுட்டு தான் இருக்கேன் பாய். நான் சிரிச்சுட்டு தான் இருக்கேன். நான் சந்தோஷமா. தப்பு பண்ணாதவன் உடனே சிரிக்கவும் மாட்டான். ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? என்ன மன்னிச்சிருங்க பாய். பாய், நான் இனிமேல் படமே பண்ண மாட்டேன் பாய். நான் இவன் அழுதுகிட்டே சிரிக்கிறது எனக்கு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. பாய், படமே பண்ண மாட்டேன் பாய். பாய், என்ன விட்டுருங்க பாய். இம்ரான் பாய், பாய் இவங்க தான் சந்துரு, ராஜு. சந்துரு, ராஜு, பார்க்கறதுக்கு சின்ன பசங்களா இருக்கீங்க, ஆனால் பெரிய பெரிய வேலையெல்லாம் செய்கிறீங்க. இப்போ எங்க நிற்கிறீங்களோ அங்கேயே நிற்கணும். இதுக்கு மேலே இன்னும் ஒரு அடி எடுத்து வச்சாலும் சுற்றுவேன், பண்ணிய சுடுற மாதிரி. ஹாய். விடு. என்ன சொன்னாவ? பண்ணிய சுடுற மாதிரி, பண்ணிய சுடுற மாதிரி சுடுவானா? பண்ணிய சுடுற மாதிரி ஏய் விடு. எதுக்கு அவன் சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிற இப்போ? அட, அவன் சொன்னான்னு அவன் தான் ஆளாங்க. போய் பாடு. என்ன சொன்னா? என்ன சொன்னாவ? சந்துரு, பண்ணிய சுடுற மாதிரியா? என்னப்பா நீ? அவன் ஒரு தடவை தான் சொன்னான், நீ இத்தனை தடவை சொல்லிட்டே இருக்க. என்ன சொன்னோம்? சொன்னா என்ன?
செஞ்சிருவானா? சந்துரு தூங்க என்ன? ஏய், தூங்கவே இல்லையா? என்ன சொன்னா? ஏய், உனக்கு என்ன கிறுக்கா? திரும்பி திரும்பி அதே நினைச்சிட்டு இருக்க? கூப்பிட்டு வச்சு அவமானப்படுத்துறான்ல, பண்ணிய சுடுற மாதிரி சுடுவானா? இப்ப என்ன, அவனை தூக்கிடலாமா? அவனை கமிஷனர் பொண்ணுன்னு நினைச்சியா இல்லை ஜேகேன்னு நினைச்சியா ஈஸியாக தூக்க? நீ நினைக்கிற மாதிரி இல்லை, அவன் பெரிய ஆள். அது எவ்வளோ பெரிய கோட்டை! ஏய், நீ தூக்கிட்டியா? ஏய், என்ன விளையாடுறியா? எவ்வளோ பெரிய ஆளு, அது எவ்வளோ பெரிய கோட்டை. அவனை போய் எப்படி? நீ தூக்கிட்டல்ல? அவனை தூக்கிட்டல்ல? சொல்ல, உன்னை பார்த்தாலே தெரியுது ஏதோ பண்ணியிருக்க. உண்மைதானே? தூக்கிட்டல்ல? சொல்ல ராஜு, நீ தூக்கிட்டல்ல? விட்டுருவாமா? நீ தூக்கிட்டல்ல? வா. ஆமா, நீ தூக்கிட்ட. வா. தாதா எப்படி அண்டர்வேரோட உட்காந்துருக்கான் பாரு. ஏய், சூப்பர் ராணி. என்ன பயமுறுத்துறியா? பாம்பே உனக்கு தானே எழுதி வச்சிருக்கா. இந்த கடல் மொத்தம் என்ன உனக்கு தான் சொந்தமா? நீ யாரு? முடிவு பண்றதுக்கும் பிரிச்சு கொடுக்கறதுக்கும் தெம்பு இருக்கிறவன், தைரியம் இருக்கிறவன், அவன் அவனுக்கு எவ்வளவு எனர்ஜி இருக்கோ அந்த அளவுக்கு அவன் பாட்டுக்கு மேலே ஏறி வந்துகிட்டே இருப்பான். சந்துரு சொல்லு, அவன் என்ன சொன்னான ஒரு வார்த்தை மாறாம அப்படியே சொல்லு. நாங்கள் பாட்டுக்கு எங்கள் ரூட்டில் போயிட்டுருக்கோம். மறுபடியும் நீ எங்கள் விஷயத்தில் தலையிட்ட உன்னை பண்ணியை சுடுற மாதிரி சுட்டுருவோம். உன்னை தூக்கிட்டு வந்த எங்களுக்கு உன்னை போடவும் தெரியும். பொழைச்சு போ. வா. அவனை விட்டுரு. ஓகே ராஜு பாய், ஓகே. ஏய், அவனை எப்படிடா தூக்குன? நீ வேற புலம்பிட்டே இருந்தியா? பார்ட்டியை பாதியில் விட்டு வந்ததுல மனசே இல்லைப்பா. அதான் மறுபடியும் போனேன். தேங்க்யூ சார். அன்னைக்கு கணக்கு சந்துருவை கையிலேயே பிடிக்க முடியல. ஒவ்வொரு பசங்களையா கூப்பிட்டு இதாண்டா ஏ ராஜு, இதாண்டா ஏ ராஜுன்னு சொடக்கு போட்டு சொல்லிக்கிட்டே இருந்தான்.
தனியா விட்டுருக்க கூடாது, தனியா விட்டுருக்க கூடாது பாய். இதெல்லாம் என்னால தான் பாய். ராஜு, இதெல்லாம் என்னால தான். ராஜு, எப்படி? யாரு? யாரா? எப்படா? யாரா? எப்படி கிடக்குறான் பாருங்க பாய். என் சந்துரு எவனாலும் இப்படி சாச்சிருக்க முடியாது. எப்படா நடந்தது? யாரு? ராஜு, இம்ரானா? யாரா இம்ரானா இத பண்ணா? எங்க இருக்காரு? இம்ரான் தான் போட்டுக்கணும் உங்களுக்கு தெரியுமா பாய்? தெரியாது. ராஜு, ராஜு, சொல்றது கேளு. போறடா. இன்னைக்கு அவன போற. சொல்றது கேளு. நான் சொல்றது கேளு. ராஜு, சொல்றது கேளு. ராஜு, 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 சொல்றது கேளு. எனக்கு அவன் வேணும் இன்னைக்கு. போச்சடா, போச்சடா. எல்லாரும் புடிக்கிறீங்க. சொல்றது கேளு ராஜு. முட்டாளா. பொறுமையா இரு. சாவுடா அவனை, இன்னைக்கே சாவுடா அவன். இமோஷனல் ஆகாத ராஜு. செய்யலாம். நீ பொறுமையா இருந்தா இதை பண்ண முடியும் ராஜு. இமோஷனல் ஆகாத. ராஜு என்ன பண்ற? புடிச்சா கீழே. வண்டி ஓட்டி இறக்கில. முதல்ல அமைதியா இரு. அவன் வேற எனக்கு நகலா இருக்கோம்ல, நம்ம எல்லாம் சேர்ந்து செய்வோம். எங்க இருப்பான்? செய்வோம் ராஜு. முதல்ல கண்ண கூட ராஜு, கண்ண கூட செய்யலாம். நான் போயிருக்கூடாதா? நான் போயிருக்க கூடாது. இருந்திருந்தா மட்டும் என்ன புடுங்கிருப்பியா? புடுங்கிருப்பியான்னு கேட்டேன். பாய் ராஜகாலி. இப்பதான் போட்டவன. அவன் கொஞ்சம் மோசமான ஆளு. நீங்க நிக்க வேணாம். நீ வந்தது அவங்களுக்கு தெரியக்கூடாது. கொஞ்சம் தள்ளி போய் நில்லு. कौन बोला गाड़ी नहीं? कौन? हाँ? वो है. வண்டி தர மாட்டேன்னு சொன்னியா? அமர், தேவையில்லாம ஏன் அவன் மேல கை வைக்கிற? என்ன கரீம் பாய், வாழ் வண்டி கொடுக்க மாட்டேன்னு சொல்றான்? தப்பான விஷயத்துக்குலாம் வண்டியை பயன்படுத்துறீங்க. அதான் இப்போ தர்றதில்ல. இல்லைன்னு சொன்ன விட்டு. அப்படியா? பண்ண வேண்டிய பாவம்லாம் பண்ணிட்டு இப்போ புண்ணியம் தேடிட்டு இருக்கியா? உன் டிராவல் ஏஜென்சி ஒழுங்காக நடக்கணுன்ற என்ன இல்லையா உனக்கு? பார்க்குற நீ எப்படி நடத்துறேன்னு. வாங்கடா. அன்னைக்கு பார்ல ஒருத்தன் தேடி வந்தான்னு சொன்னேன்ல, அவன் அங்க நிக்கிறான். டேய், வண்டி நிறுத்து. பின்னாடி பின்னாடி வா. அதோ அவன்தான்.
அவனை கூட்டு வா. ஒரு நிமிஷம், அவனுக்கு கூப்பிடுறீங்க? அவன் மதராஸ்லேருந்து வந்திருக்கான். அவனுக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லை. அவன் பாவம் அப்ராணி, வாயில்லா பூச்சி. அவன் வாயில்லா பூச்சியா இல்லையா என்ன பார்க்குறேன். ஏய் போய் கூட்டு வா. என்னை பற்றி விசாரிச்சுட்டு இருக்கானா? என்ன சல் சாலே. அவங்க அண்ணனை தேடி வந்திருக்கானா? என்னன்னு வேண்டாமே, அவன் ஒன்றும் தெரியாது. அவன் ஒன்றும் செஞ்சிடாத. பாய் தள்ளுங்க பாய். பாய் தள்ளுங்க பாய், நான் பேசிக்கிறேன். எங்கேருந்து வர நீ? உங்க அண்ணனை பற்றி தெரிஞ்சுக்கணுமா? பேக்ல என்ன இருக்கு? பேக கூட. இதுல ஒண்ணும் இல்ல. பேக கூட ப்ளீஸ். ஏய் என்ன இருக்குன்னு பாரு. பாய் நீங்க சொல்ல இவங்க அண்ணன் செத்துட்டான்னு. அவனை புதைச்ச இடத்துல இந்நேரம் புல்லு கூட முளைச்சிருக்கும். உங்க அண்ணனை நான் தான் போட்டேன். நான் தான் நம்பல. இதோ வேண்டாமே, இதே கண்ணால தான் உங்க அண்ணனை நான் போட்டேன் தெரியுமா? பாருங்க பாய் பாருங்க, அவங்க அண்ணனை நான் தான் போட்டேன்னு சொன்னோடனே இவ்வளோ கோவம் வருது. ரத்தம்லாம் குதிக்குதா? கண்ணெல்லாம் சவக்குது. குடும்பத்தில் ரத்தோரம் மிச்சம் இருந்தா அது இப்படி தான் வந்து நிற்கும். இவனுங்கெல்லாம் காலை சுத்தின பாம்பு மாதிரி விட்டு வைக்கக்கூடாது. அவன் ஒன்றும் பண்ணிடாது. காடி நிக்காது. ஐயோ அம்மா சொல்லாம. ஐயோ Raju bhai Raju, Raju bhai Raju, Raju bhai Raju. டேய் கேட் எடுத்து முடுறா. இங்க இருந்து ஒருத்த வெளியே போக கூடாது. ரெண்டு புல்லட்டை நெஞ்சில் இறக்குனா ரத்தம் உறைஞ்சு செத்துருவேன் நினைச்சியா? ராஜுடா, நான் சாகணும்னா அதை நான் தான் முடிவு பண்ணும். நீ சாகணும்னாலும் அதை நான் தான் முடிவு பண்ணும். துரோகி துரோகி துரோகி. ராஜு, நீ வந்துட்டேன்னு தெரிஞ்சாலே இங்க பாதி பேர் பயத்திலே செத்துருவா. ராஜு, நான் ராஜுன்னு தெரிஞ்ச எவனும் இப்போ உயிரோட இல்ல. எதிரி யாருன்னு தெரியும், துரோகிங்க யாருன்னு தெரியற வரைக்கும் நான் ராஜு இல்ல, கிருஷ்ணா. அது அப்படியே இருக்கட்டும்.